அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பணியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரில் இருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பணியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது பாரதிதாசன் மகளிர் கல்லூரி புதுச்சேரி ஹோம் சயின்ஸ் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற டாக்டர் ஜோசபின் நிர்மலா மணி அவர்கள் முதியவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு எந்த வகையான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பது பற்றி கடந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். நார்மல் சாதத்தை விட இந்த மட்ட அரிசி சாதம் சொல்றாங்க இல்லையா, கேரளா அரிசி இருக்கு இல்லைங்களா, அந்த அரிசியில சாப்பாடு சாப்பிடலாம். அது கொஞ்சம் நார் சத்து நிறைஞ்சது. அது சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக பசி எடுக்காது. இன்னொன்னு என்ன சொல்லுவேனாக்கா, அவங்க 3 வேளை சாப்பிட்றதுக்கு பத்தி அவங்களே, அதாவது ஹோம்ல இருக்கிறாங்கன்றது தெரியுதுங்க, கொஞ்சம் அவங்க சாப்பாடை குறைத்து அதுக்கு பருத்தி கொஞ்சம் அந்த சாப்பாடுலேயே கொஞ்சம் ஏதாவது காய்கறியோ ஏதோ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அந்த பொரியலை மட்டும் நான் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுக்குவேன். அப்புறமா சாப்பாடு சாப்பிடுவேன். அப்புறமா சாலட் சாப்பிடுவேன். அது போல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சாப்பிட்டா ஒரு 3 வேளை சாப்பாடு 6 வேளை சாப்பாடா சாப்பிட்டாக்கா கண்டிப்பா நீரிழிவு நோயை கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொன்னு, நம்மளுடைய சாப்பாடு தன்மை, அதாவது முழு தானியம், தட் இஸ் பச்சைப்பருப்பு தோசை, அது போல கொஞ்சம் சேஞ்ச் அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். முக்கியமா அவங்களுக்கு பசி இருக்கும். நிறைய இந்த தானிய வகைகள், இந்த சுண்டல் போல ஐட்டங்களை நிறைய எடுத்துக்கொள்ள வேணும். அவங்க ரத்த அழுத்தம் முக்கியமா அவங்க சால்ட்டை குறைச்சிக்கணுங்க. சால்ட்டை குறைக்கணும். ஜென்ரலாவே டயபெட்டிக்கோ இல்லை இதுவோ, முக்கியமா இந்த கூல்ட்ரிங்கோ அது போல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. நல்லா இருக்கும் குடிக்கிறப்பல, ஜில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும் போல ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அது போலலாம் குடிக்க கூடாது. ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் கண்டிப்பா உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும், சர்க்கரையும் குறைச்சிக்கணும். வெள்ளை கலர்ல உள்ள எல்லா மாவு, அதாவது மைதா மாவு, சர்க்கரை, அது போல ஐட்டங்களை கொஞ்சம் குறைத்து சாப்பிட்றது நல்லது. அவங்க புரோட்டீன் முக்கியமா அந்த முழு தானிய வகைகள், சுண்டல், அந்த போல லின்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, முழு பச்சைப்பருப்பு, முழு கொண்டைக்கடலை, கருப்பு கடலை, முக்கியமா கருப்பு கொண்டைக்கடலை, அப்புறம் பட்டாணி, அது போல வெரைட்டிஸ்ல புரோட்டீன் ஹையா இருக்குங்க வெஜிடேரியனுக்கு. நான் வெஜிடேரியனுக்கு கம்ப்ளீட்டா எல்லா கறி வகைகளும் மீட் புரோட்டீன், ஹை புரோட்டீன். முக்கியமா முட்டை எடுத்துக்கலாம். முடிஞ்சால் ஒரு முட்டை ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறது நல்லது. ஃபைபரும் இந்த கடலை வகையில எல்லாமே இருக்குது. முக்கியமா நம்மளுடைய எல்லா கீரை வகையிலயும் இருக்குது. எல்லா காய்கறியிலயும் நல்ல ஒரு ஃபைபர்ஸ் இருக்குது. என்னன்னா, பூமிக்கு அடியில விளையக்கூடிய காய்கறியை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம். அவங்க வைட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் தாங்க சாப்பிடணும். அது கேரட். ஆனா திருப்பியும் நான் சொல்லுவேன், கேரட்டு நாங்க பிள்ளைங்களுக்கு சொல்றப்பல கேரட்டு இதுன்னு சொன்னா, கேரட் டயபெட்டிக்கா இருந்தா கேரட் சாப்பிடக்கூடாது. அதனால கண் பார்வைக்கு பாக்குறத விட ஜெனரல் ஹெல்த்துக்கு நம்ம பாத்துக்கலாமே. கண் பார்வைக்கு ஸ்பெஷலா, ஏன்னா கேட்ராக்ட் கேனாட் பி அவாய்டட். மேக்சிமம் அந்த ஏஜ்ல கண் பார்வை போகுதுன்னா கேட்ராக்ட்ல தான் போவோம். இல்லாட்டினா குளுக்கோமான்ற நோயினால போறோம். குளுக்கோமா முக்காவாசி டயபெட்டிக் பேஸ்டா தான் வருதுங்க.
அதனால டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணாலுமே குளுக்கோமாவை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது கேட்ராக்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இட் இஸ் அந்த ஜெனட்டிக். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபுட்ல அதை வந்து குறைக்க முடியாதுங்க. மண்பானையில சமைச்சு சாப்பிட்றதுன்றது ட்ரெடிஷ்னல் மெத்தட், நல்ல ஒரு மெத்தடு. பட் அதனால ஆரோக்கியம் எப்படி அது இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அந்த காலத்துல வந்து அந்த மண்ணு பிளஸ் அந்த இரும்பு பாத்திரத்துல பண்ணுவாங்க. இரும்பு பாத்திரத்துல பண்ற சமயம் ஆட்டோமேட்டிக்கா அயன் கொஞ்சம் சேர்த்து வரும். அந்த இரும்பு சத்தும் சேர்ந்து நமக்கு உடல்ல ஏறுது. மத்தபடி எந்த ஒரு மண் பாத்திரம் சமைச்சாதான் நமக்கு நல்லது அப்படிலாம் இல்ல. இது அலுமினியம் பாத்திரம் மட்டும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் நமக்கு உடலுக்கு கெடுதல் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ரிசர்ச்ல. மேக்சிமம் காஃபி அவாய்ட் பண்றது அவங்க நல்லது. ஏன்னா இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா எலும்பு நோய்கள் வருதுன்ட்டு, இது காஃபி அடிக்ஷனா சாப்பிட்றாங்கல்ல, 2 தரைக்கு மேல சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. காஃபியை அவாய்ட் பண்ணிட்டு காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் அதாவது புரோட்டீன் ட்ரிங்க்னு சொல்லிட்டு என்ன சான்ஸ் இருக்கோ இந்த ஒரு மாதிரி மில்லட் போட்டு கொஞ்சம் கஞ்சி போல ஏதாவது குடிக்கலாம் அவங்க. இல்லாட்டினா ராகி மால்ட் அது போல ஏதாவது குடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் டயட். ஓகே, அவங்க வந்து ஒரு இட்லி வித் வேர்க்கடலை சட்னி ஒரு நாளைக்கு, இல்லாட்டினா பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் பொட்டுக்கடலை வச்சு சட்னி கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு மோர் தென் இனஃப். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு ஒரு சுண்டல், எந்த சுண்டல்னாலும் ஓகே, ஆனா முழு தானிய சுண்டலா இருக்கணும். அப்புறம் ஒரு 12 மணிக்கு கொஞ்சம் சோறு, நிறைய வெஜிடபிள்ஸ்னா கொஞ்சம் அந்த இது குக்கும்பர், என்னது வெள்ளரி பிஞ்சி, வெங்காயம், தக்காளி போட்டு ஒரு சாலடு, அதுக்கப்புறம் ஒரு பொரியலோ ஒரு கூட்டோ, அப்புறமா ஏதோ ஒரு முட்டையோ இல்லாட்டினா நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா ஏதாவது ஒரு நான்வெஜ் ஐட்டங்கள் ஏதாவது ஒண்ணு. பட் ஃப்ரைடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணவங்க. இது போல கொஞ்சம் சோறு வந்து கொஞ்சமா தான் இருக்கணும். பிளேட் ஃபுல்லா இருக்கக்கூடியது நிறைய இது ரா வெஜிடபிள், நிறைய கூட்டு இருக்கணும். ஒரு பீஸ் ஆஃப் மட்டனோ இல்ல சிக்கனோ அப்படி ஏதாவது ஒரு பீஸ் தான் இருக்கணும். அது போலதான் அவங்களுடைய ஃபுட்டை அவங்க பிளேட்டை அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜூஸ் கூட குடிக்கலாம். அதே போல நைட் பாத்தீங்கன்னா ஐதர் ராகி இல்ல சப்பாத்தி அது போல ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி சாப்பிட முடியலன்னா ராகி இட்லி அது போல வேற வெரைட்டியா சாப்பிட்டுக்கலாம். தோசை அது போல ஏதாவது கொடுக்க முடிஞ்சா அதாவது ஹோம்ல அவங்க கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம். முக்கியமா அரிசிகளை கொஞ்சம் மாத்தி கொடுக்கறது நல்லதுங்க. ராகி களி போல சாப்பிடலாம். இல்லாட்டினா அந்த மட்டை அரிசின்னுவாங்க, அது நல்ல நைட்டை ஊற போட்டா அது சொல்லுவாங்க கொஞ்சம் திக்கா இருக்குதுன்னு முழுங்க முடியாதுன்னுலாம் சொல்லுவாங்க. அது கிடையாது, நல்லாவே சாப்பிடலாம். உளுந்து சோறு சாப்பிடலாம். உளுந்து கூட போட்டு அது உளுந்து சோறாவே சாப்பிடலாம். அப்போ அவங்களுக்கு ஃபைபர்ஸ் பிளஸ் புரோட்டீன் எல்லாமே சேர்ந்து வருது அவங்களுக்கு. ஃபுட்டும் நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் ஒரு காயினோடைய 2 சைடு போல. நமக்கு எப்படி வந்து 2 பக்கமும் இம்பார்ட்டன்ட்டோ, நமக்கு சாப்பாடும் தேவை, பிளஸ் நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டி கண்டிப்பா வேணும். எதுனாலும் சரி, எப்போதும் அடங்கி ஒரே இடத்துல இருந்துடாதீங்க. டிவி ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. டிவி பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல, டிவி பாருங்க. பட் அதிலே வாழ்க்கைய பூரா அடைஞ்சிடாம கொஞ்சம் நம்மளான ஒரு சின்ன ஹெல்ப் ஏதோ போயிட்டு அந்த ஹோம்ல அந்த கூட அவங்க அந்த கிச்சன்ல போய் கூட சில வேலைகள் செஞ்சுட்டு வரலாம். இல்ல ஏதாவது ஒரு சின்ன வேலை, ஒரு கார்டன் இருந்துச்சுன்னா அந்த கார்டனிங் வேலை செய்யலாம். இது போல ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வாழ்க்கையில எப்படினாலும் எடுத்துக்கிட்டாதான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும், நம்ம பாடி ரிலாக்ஸ்டா இருக்கும், எல்லாத்தையுமே ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு துணைங்க. நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ் பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து
இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ். அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா வழியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம் 2.0